தமிழகத்தில் உள்ள கோவில்களை புனரமைக்கும் போது தடை செய்யப்பட்ட ஒரு செயலை செய்வதால் சிற்பங்கள், கல்வெட்டுகள் பொலிவிழந்து போவதாக யுனெஸ்கோ திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளது. ஒரு கோவிலுக்குள் நுழையும் போது அங்கிருக்கும் சிற்பங்கள் தான் மக்களை ஈர்க்கும் ஒரு பிரதான விஷயமாக இருக்கும். ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கும் சிற்பங்களுக்கு ஒரு வரலாறு நிச்சயம் இருக்கும். ஆனால் கோவிலை புனரமைப்பது என்ற பெயரில் சிற்பங்களின் ஸ்திரத்தன்மை குலைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தடை செய்யப்பட்ட ஒரு முறையை தமிழக அரசு கோவில்களில் இன்றும் நடைமுறைப்படுத்துவதாக யுனெஸ்கோ திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளது. கோவிலில் இருக்கும் சிற்பங்களில் உள்ள அழுக்கையும் எண்ணெய் பிசுக்குகளையும் நீக்க உயர் அழுத்தத்தில் மணல் அல்லது தண்ணீரை பீச்சி அடிப்பார்கள். சாண்ட் பிளாஸ்டிங் எனப்படும் முறையை பயன்படுத்துவதால் தொன்மையான சிற்பங்கள் மற்றும் கோவிலின் வரலாற்றை அறிய உதவும் கல்வெட்டுகள் முற்றிலும் அழிந்து போவதாக கூறுகிறார் பழங்கால சின்னங்களை பாதுகாத்து வரும் தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த சந்திரசேகரன். 2 மில்லியன் ஆண்டுகளுக்காக உறைந்து போய் கெட்டித்தன்மை அடைந்த ஒன்றை நாம் உறுத்தெடுக்கிறோம். எப்படி சாண்ட் பிளாஸ்டிங் ஒரு 120 PSI கண்ணை மூடிட்டு அடிப்பாங்க. அடிக்கிற அடியில் என்ன ஆகும், அந்த ஓரமெல்லாம் அது சிதிலமடைஞ்சு போயிடும். ஒரு அழகான சிலையை இருக்க வச்சுக்கோங்களேன், நான் சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணுறேன்னு என்ன பண்ணுவாங்க, ஓங்கி அடிக்கிறதுல மூக்கு மொழி உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு அழகான சிலை மீண்டும் நம்மால் செய்ய முடியுமா? முடியாது. இல்லை ஒரு கோவிலில் ஒரு விதானமோ ஒரு கோமுகமோ ஒரு அழகான ஒரு செதுக்கப்பட்ட ஒரு பார்வைக்கு அழகான ஒரு மாடமோ இருக்கிறது எடுத்துக்கின்றாங்க. ஓங்கி அடிப்பதனால் என்ன ஆயிடுது, அந்த கல் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றா அழகாக அதை அடிக்கி அதை சேர்த்து கோர்த்து அந்த கற்றளி என்னும் அந்த கோயிலை கட்டியிருப்பார்கள், அது சிதைந்து விடும். ஸோ 2 முக்கியமாக பார்க்கணும். அந்த கோயிலோட பேஸ்மெண்ட்டே நீங்கள் அடித்தளத்தையே உடச்சி பெயர்த்திடுறீங்க. 2வது தோல் உரிச்சிடுறீங்க. அதனால் அது மேலே இருக்கிற மணல் தன்மை லூசனாகி அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் லூஸ் ஆகி போய் அந்த கல்லின் வலிமை குறைந்து விடும். சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணுறதுனால ஒரு 2-3 mm தான் அந்த எழுத்தோட டெப்த் இருக்கும். அது இவங்க அடித்து கிளியர் பண்ணுறதுனால கோவிலோட புராதன தன்மை அழிந்து விடுகிறது. எத்தனை ஆண்டு காலம் அந்த கோயில் கட்டப்பட்டது என்ற ஒரு வரலாற்று செய்தி அழிந்து விடுகிறது. முக்கியமாக கோயிலின் இடம் எத்தனை, கோயிலுக்கு சொந்தமான விஷயங்கள் எத்தனை, கோவிலுக்கு யார் யார் நிபந்தனைகள் எழுதினா என்ற வரலாற்று செய்தியும் முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. இதை நாம் கட்டாயம் நிறுத்தியாக வேண்டும். ஆனால் இதன் காரணமாக கோவிலின் பிரகாரத்தில் இருக்கும் சிற்பங்களின் தன்மையானது மாறி வருவதாகவும் தத்ரூபமாக காட்சியளிக்கும் சிற்பங்கள் எல்லாம் களவிழந்து இருப்பதாக புகார் வந்ததை அடுத்து அதனை தடை செய்வதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்தது. கோவில்களில் சாண்ட் பிளாஸ்டிங் மூலம் சுத்தப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என தமிழக கோவில்களின் நிர்வாக அதிகாரிகளுக்கும் கடந்த 2002 சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி நாங்குநேரியில் உள்ள வானமாமலை பெருமாள் கோவிலிலும் கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வர சுவாமி கோவிலிலும் இந்த 2 முறைகளை பயன்படுத்தியதால் சிற்பங்கள் சிதைந்துள்ளதாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது. 1100 வருடங்களுக்கு முந்தைய கோவிலாக அடையாளப்படுத்தப்படும் கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோவிலானது ராஜராஜ சோழனின் மூதாதையரான ஆதித்ய சோழன் கட்டியது. இந்த கோவிலின் பிரகாரத்தில் கண்களை கவரும் சிற்பங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கின்றன. ஆனால் சாண்ட் பிளாஸ்டிங் முறையால் கல்வெட்டுகள், சிற்பங்கள் எல்லாம் சிதைந்து காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாண்ட் பிளாஸ்டிங் என்ற ஒரு முறை இருக்கிறது. இது சட்டப்படி எழுத்துப்பூர்வமாக இந்திய அறநிலையத்துறையால் தடை செய்யப்பட்ட ஒன்றுதான். அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. ஆனால் இது பேரளவில் தடை என்று பெயரை ஒழிய இந்து அறநிலையத்துறையினர் செய்கின்ற பெரும்பாலான திருப்பணிகளில் இந்த சாண்ட் பிளாஸ்டிங் நடக்கிறது. சாண்ட் பிளாஸ்டிங் என்றால் ஒரு பெரிய கருவியில் ஆற்று மணலை கொட்டி அதை ஒரு மிக கடுமையான காற்று அழுத்தத்தோடு அதை சிற்பங்களின் மீதும் தூண்கள் மீதும் பாய்ச்சுவது. அவ்வாறு அந்த சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த சிற்பங்களில் எல்லாம் செதிலாக பேர்ந்து கீழே கொட்டி விடுகின்றன. அதை என்ன செய்தால் தடை செய்யப்பட்டது என்பதால் இரவு வேளைகளில் கோயிலை சாத்திக்கொண்டு கதவை சாத்திக்கொண்டு இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அதே போல வாட்டர் பிளாஸ்டிங் என்று மிக கடுமையான அழுத்தத்தோடு நீரை பாய்ச்சி இருக்கிறார்கள். இதில் அந்த சிற்பங்கள் எல்லாம் ஈடு இணையற்ற அந்த சிற்பங்கள் எல்லாம் பொரிந்து அழிந்து விட்டன. தடை செய்யப்பட்ட ஒரு செயலானது இன்றும் செய்யப்பட்டு வருவதாக பகிரங்கமாக யுனெஸ்கோ அம்பலப்படுத்தியிருக்கிறது. எனவே பாரம்பரியங்களை பாதுகாக்கும் வகையில் அரசு இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதே சமய ஆர்வலர்கள் விடுக்கும் கோரிக்கையாக இருக்கிறது. கல்வெட்டுகள், சிற்பங்கள், தூண்களை சுத்தம் செய்ய மாற்று வழியை பயன்படுத்தி நம் பாரம்பரியங்களை போற்ற வேண்டும் என்பதே பாரம்பரியங்களை பாதுகாப்போர் விடுக்கும் கோரிக்கையாக இருக்கிறது.